தீவிரவாதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு இந்திய விமானம் 5 நாடுகளில் தொடர்ந்து 7 நாட்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு புதிய மில்லினியத்துக்கு முந்தைய நாள் பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். மொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இது இந்தியாவிற்கு வெற்றியா அல்லது தோல்வியா? பார்க்கலாம். டிசம்பர் 24, 1999 மாலை 4:25 மணி. அடுத்த நாள் கிறிஸ்மஸ். புது மில்லினியம் ஆரம்பிக்க இன்னும் ஒரு வாரம் தான் உள்ளது. இது நேபாளத்தின் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையம். இந்த விமானம் இந்தியன் ஏர்லைன்ஸின் IC-814. இது ஒரு ஏர்பஸ் A300 வகையை சேர்ந்தது. நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து புது டெல்லிக்கு செல்ல தயாராகிறது. விமானத்தின் கேப்டன் 37 வயது தேவி சரண், அவருடன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ராஜேந்தர் குமார் மற்றும் 58 வயது ஃப்ளைட் இன்ஜினியர் அனில் குமார் ஜக்கியா. டெர்மினலின் உள்ளே பாதுகாப்பு பரிசோதனைக்காக பயணிகள் வரிசையில் நிற்கிறார்கள். அந்த வரிசையில் 5 ஆண்கள் தலா ஒரு பையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக டிடெக்டர் வழியாக அமைதியாக சென்று விமானத்தில் ஏறுகிறார்கள், ஒரு பெரிய திட்டத்துடன். 4 வாரங்களுக்கு முன்புதான் IC-814க்கான 5 டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன. பிசினஸ் கிளாஸ் 2 மற்றும் 3 எக்கனாமிக் கிளாஸ். ஆனால் போலியான பெயர்களில். பொதுவாக காத்மாண்டுவில் இருந்து புது டெல்லிக்கு 2 மணி நேரம்தான் ஆகும். ஆனால் இந்த பயணம் பல நாட்களை எடுக்கப் போகிறது என்பது அந்த விமானத்தில் பயணித்த யாருக்கும் அப்போது தெரியாது. 1 மாதத்திற்கு முன்பு நேபாளத்தில் உள்ள இந்திய உளவுத்துறை காத்மாண்டுவில் ஒரு இந்திய விமானத்தை கடத்தும் திட்டம் நடந்து கொண்டிருப்பதை அறிந்தனர். ஆனாலும் எந்த விமானம் எந்த தேதியில் கடத்தல் திட்டமிடப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த தகவலை ஒரு புரளி என்று நினைத்து நிராகரித்து விடுகிறார்கள். மேலும் இந்த செய்தி துரதிர்ஷ்டவசமாக டெல்லியில் உள்ள ரா தலைமையகத்துக்கு அனுப்பப்படவில்லை. விமானம் காத்மாண்டுவில் உள்ளூர் நேரப்படி மாலை 4:25 மணிக்கு புறப்படுகிறது. இந்த விமானத்தில் 178 பயணிகள், 2 பைலட்டுகள், 13 இந்தியன் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 193 பேர் பயணித்தனர். விமானம் புறப்பட்டு 40 நிமிடங்கள் கடந்த நிலையில் 5 பேர் தங்களது இருக்கைகளில் இருந்து எழுந்தனர். அவர்களில் 2 பைலட்டுகளின் அறைக்கு செல்ல, மீதி 3 விமானத்தை 3 பகுதிகளாக பிரித்து பயணிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடுத்த 2 மணி நேரத்தில் விமானம் டெல்லியை வந்தடையும் என நினைத்த பயணிகள் விமானத்தில் தீவிரவாதிகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். 5 கடத்தல்காரர்கள் ஒருவரையொருவர் குறியீட்டு பெயர்களில் அழைத்தனர். அது சீஃப், பர்கர், டாக்டர், ஷங்கர் மற்றும் போலா. விமானியின் அறைக்குள் சென்ற கடத்தல்கார தலைவன் கேப்டன் தேவி சரண்யை துப்பாக்கி முனையில் மிரட்டி தொடர்ந்து மேற்கு நோக்கி பறக்குமாறு உத்தரவிட்டான். உண்மையில் கடத்தல்காரர்கள் இந்த விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்ல விரும்பினர். ஆனால் கேப்டன் தேவி சரண் இந்திய எல்லையை விட்டு விமானம் வெளியேறுவது எக்காரணம் கொண்டும் தமக்கோ அல்லது பயணிகளுக்கோ பாதுகாப்பாக இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து லாகூர் செல்வதற்கு போதுமான எரிபொருள் தங்களிடம் இல்லை என்று கடத்தல்காரனிடம் கூறுகிறார். ஆனால் கடத்தல்காரன் அப்படி எனில் மாற்று விமான நிலையம் என்ன என்று கேட்கிறார். அது மும்பை என்று கேப்டன் சரண் பதிலளித்தார். விமானம் பறந்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து லாகூரை விட மும்பை அதிக தூரம் கொண்டது. இதை முன்பே அறிந்திருந்த தீவிரவாதிகள் மும்பை செல்ல எரிபொருள் இருக்கும் எனில் லாகூர் போக முடியும் என்று பைலட்டுகளை மிரட்டி பாகிஸ்தானின் லாகூரை நோக்கி விமானத்தை பறக்க வைத்தனர். அதே நேரத்தில் விமானத்தின் உள்ள ஆண் பயணிகளும் பெண் பயணிகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டனர். விமானத்தின் முன்புறம் ஆண்களும் பின்புறம் பெண் பயணிகள் மற்றும் குழந்தைகள் உட்கார வைக்கப்பட்டனர். அதே நேரம் காக்பிட்டில் கடத்தல்காரர்களுக்கு தெரியாமல் கேப்டன் சரண் ஹைஜாக் குறியீடு 7500 முதல் முறையாக இந்திய ATCக்கு அனுப்பி விமானம் கடத்தப்பட்டதை இந்தியாவுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போது இந்திய நேரம் மாலை 4:40 மணி. துரதிருஷ்டவசமாக நமது அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் அவரது முதன்மை செயலாளர் பிரஜேஷ் மிஸ்ராவுக்கும் இந்த விமான கடத்தல் 1 மணி நேரம் கழித்து தான் தெரிய வந்தது. மற்றும் கடத்தல் தொடர்பான தகவல்கள் அந்த நேரத்தில் உளவுத்துறை அல்லது ராவுக்கு தெரிவிக்கப்படவில்லை. விமானம் பஞ்சாப் அருகே பறந்து கொண்டிருக்கிறது. விமானம் இந்திய எல்லையை விட்டு வெளியேறுவதை கேப்டன் தேவி சரண் விரும்பவில்லை.
விமானம் இந்தியாவில் இருக்கும் வரைதான் விமானத்திற்கு பாதுகாப்பு. இந்திய பாதுகாப்பு படைகள் கடத்தல்காரர்களை வீழ்த்தி பயணிகளை விடுவிக்க முடியும் என அவர் நம்பினார். இதற்கு அதிக நேரம் தேவைப்படும் என உணர்ந்த அவர் விமானத்தை இந்தியாவின் எல்லைக்கு உள்ளே வைத்திருக்க விமானத்தின் வேகத்தை 40% குறைக்கிறார். ஆனால் தீவிரவாதிகள் விமானம் இந்திய எல்லைக்குள் இருப்பது தங்களுக்கு பேராபத்து என உணர்ந்து விமானத்தை பாகிஸ்தானுக்குள் கொண்டு செல்ல வேகப்படுத்தினர். விமானத்தில் இன்னும் சில நிமிடங்களுக்கு மட்டுமே எரிபொருள் இருந்தது. இந்த சிக்கலான நேரத்தில் அடுத்து என்ன ஆகுமோ என்ற பதட்டத்துடனே விமானிகள் விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்தனர். விமானம் பாகிஸ்தான் எல்லையை நெருங்குகிறது. கேப்டன் பாகிஸ்தான் ATCயை தொடர்பு கொண்டு விமானம் கடத்தப்பட்டதை ரகசிய குறியீடு மூலம் தெரியப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்ல நட்பு முறையில் இல்லை. இரு நாடுகளும் 5 மாதங்களுக்கு முன்புதான் கார்கில் போரில் ஈடுபட்டுள்ளனர். இப்போது கேப்டன் ஷரன் லாகோர் விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோருகிறார். ஆனால் பாகிஸ்தான் தனது எல்லைக்குள் விமானத்தை ஏற்க மறுக்கிறது. மேலும் அவர்கள் லாகூர் வான்வெளி முழுவதையும் மூடிவிட்டனர். இந்த நேரத்தில் இந்தியன் ATC விமானத்துடன் தொடர்பை ஏற்படுத்த விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருப்பதாக கேப்டன் தேவி சரண் அவர்களிடம் கூறுகிறார். மேலும் அவர்கள் லாகூரில் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை என்பதும் கூறுகிறார். மாலை 6:30 மணியளவில் பாகிஸ்தானில் உள்ள இந்திய ஹை கமிஷன் விமானத்தை அங்கு தரையிறக்க அனுமதி கோரியது. ஆனால் அந்த கோரிக்கை பாகிஸ்தானால் மீண்டும் நிராகரிக்கப்படுகிறது. நடுவானில் எரிபொருள் தீரும் நிலையில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட இந்த விமானத்தை இந்தியாவின் அமிர்தசரஸில் தரையிறக்கினால் பயணிகளை காப்பாற்ற முடியும் என நினைத்தார் கேப்டன் தேவி சரண். இதற்கிடையில் கேப்டன் தேவி சரண் கடத்தல்காரர்களுடன் பேசினார். விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருப்பதாக அவர்களிடம் கூறி, மேலும் பாகிஸ்தானின் அனுமதிக்காக தொடர்ந்து காத்திருக்க முடியாது, எங்காவது இறங்கி எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்கிற கட்டாயத்தில் உள்ளனர் என்று கடத்தல்காரர்களை சமாதானப்படுத்துவதில் அவர் வெற்றியடைந்தார். இதனால் விமானத்தை அமிர்தசரஸில் தரையிறக்க கடத்தல்காரர்கள் ஒப்புக்கொண்டனர். மாலை 6:44க்கு விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஆனால் கடத்தல்காரர்கள் இந்திய விமானம் இந்திய மண்ணில் தரையிறங்குவதை கொஞ்சமும் விரும்பவில்லை. இது இந்திய படைகளுக்கு சாதகமான இடம், இந்திய படைகள் நிலைமையை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தனர். ஆனால் இந்த வாய்ப்பை துரதிர்ஷ்டவசமாக இந்தியா சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இரவு 7 மணி விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் விமானத்தில் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக அமிர்தசரஸில் ஹைஜாக்கை கையாள்வதில் பயிற்சி அல்லது அனுபவம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் அமிர்தசரஸ் விமான ஊழியர்கள் டெல்லியில் இருந்து முதல் அறிவுறுத்தலை பெற்றனர். அது முடிந்தவரை எரிபொருள் நிரப்புவதை தாமதப்படுத்தவும், எந்த விலை கொடுத்தாவது விமானம் புறப்படாமல் தடுக்கவும், மேலும் பஞ்சாப் காவல்துறை கடத்தல்காரர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் பஞ்சாப் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்திய கமாண்டோக்கள் வரும் வரை காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் கமாண்டோக்கள் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லியில் இருந்து வர வேண்டும். 10 நிமிடங்களானது, 15 நிமிடங்களானது. ஆனால் எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கப்படவில்லை. காலதாமதம் ஆவதை உணர்ந்த தீவிரவாதிகள் கேப்டனை மிரட்ட அவர் ATCயுடன் 4 முறை தொடர்பு கொண்டு கடத்தல்காரர்கள் துப்பாக்கிகளுடன் பணைய கைதிகளை கொல்லத் தொடங்கியதாகவும், கூடுதல் இறப்புகளை தடுக்க விமானத்திற்கு விரைவாக எரிபொருள் நிரப்புமாறு கேட்டுக்கொண்டார். நேரம் போக போக விமானம் இந்திய எல்லைக்குள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு ஆபத்து அதிகம் என உணர்ந்த தீவிரவாதிகள் கோபமும் பதட்டமும் அடைந்தனர். டெல்லியின் தி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு திட்டத்தை உருவாக்கி பஞ்சாப் காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பும் எரிபொருள் டேங்கரில் பஞ்சாப் காவல்துறையின் சில அதிகாரிகள் மறைந்து சென்று விமானத்தின் டயர்களை பஞ்சர் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. உள்ளூர் கமாண்டோக்களுடன் எரிபொருள் ட்ரக் வேகமாக விமானத்தை நெருங்கத் தொடங்குகிறது. ட்ரக் வேகமாக செல்வது கடத்தல்காரர்களை சந்தேகப்பட வைக்கும் என நினைத்த ATC ஓட்டுநரை வேகத்தை குறைக்க அறிவுறுத்துகின்றனர். இந்த உத்தரவு டிரைவரை குழப்பி அவர் திடீரென ட்ரக்கை ஓடுபாதையின் நடுவில் நிறுத்தினார். ட்ரக்கின் இந்த திடீர் நிறுத்தம் கடத்தல்காரர்களை சந்தேகப்பட வைத்தது. இந்தியர்கள் விமானத்தை தாக்க வருகின்றனர் என சந்தேகமடைந்த தீவிரவாத குழு தலைவன் விமானத்தை எடுக்குமாறு பைலட்டை மிரட்டுகிறான். ஆனால் பைலட் மறுக்கிறார். கோபமடைந்த தீவிரவாதிகளில் ஒருவன் பிசினஸ் கிளாஸில் நேபாளத்துக்கு தேனிலவுக்கு சென்று திரும்பிய 25 வயது இளைஞன் ரூபின் கத்தியால் குத்தினான். மேலும் காக்பிட்டில் கடத்தல்கார தலைவன் கவுண்டவுனை தொடங்குகிறான். விமானம் 10 எண்ணும் நேரத்திற்குள் புறப்படாவிட்டால் அவர்கள் மேலும் பலரை கொல்வார்கள் என மிரட்டுகிறான். கேப்டனுக்கு வேறு வழியில்லை. விமானம் டேக் ஆஃப் செய்யப்படுகிறது. கடைசியாக கேப்டன் புறப்படும் போது ATCயிடம் நாங்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கிறோம் என நம்பிக்கை இழந்து கூறுகிறார்.
விமானம் இந்திய மண்ணில் இருந்து புறப்பட்டது. தனது சொந்த மண்ணில் விமானத்தில் இருந்தவர்களை காப்பாற்றும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்தியா இழந்தது. விமானம் புறப்பட்டதும் சிறிது நேரத்தில் டெல்லியில் இருந்து NSG கமாண்டோக்கள் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். NSG கமாண்டோக்களுக்கு நடவடிக்கையும் எடுக்க எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை மற்றும் மிக முக்கியமாக விமானத்திற்கு எரிபொருள் இன்னும் நிரப்பப்படவில்லை. விமானம் கடத்தப்பட்ட தகவல் அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இரவு 7 மணி வரை தெரிவிக்கப்படவில்லை. அமிர்தசரஸில் இருந்து லாகூர் வெறும் 50 கிலோமீட்டர் தான். பாகிஸ்தான் வான்வெளி ஏற்கனவே மூடப்பட்டிருந்தாலும் விமானம் பாகிஸ்தான் எல்லையை கடந்து பறந்து கொண்டிருந்தது. கேப்டன் லாகூர் விமான நிலையத்தில் தரையிறங்க கோரிய அனுமதி மீண்டும் மறுக்கப்படுகிறது. தங்கள் பிராந்தியத்தில் தொடர்ந்து பறந்தால் விமானத்தை சுட்டுவிடுவதாக பாகிஸ்தான் மிரட்டுகிறது. ஆனால் விமான குழுவினர் இந்த அச்சுறுத்தலை புறக்கணிக்கிறார்கள். விமானம் தரையிறங்குவதை தடுக்க விமான நிலைய ஓடு பாதை விளக்குகளும் மற்றும் அனைத்து வழி செலுத்தல் கருவிகளும் பாகிஸ்தான் அணைக்கிறது. அதனால் கேப்டன் விமானத்தை தரையிறக்க நினைத்தாலும் அது மிகவும் கடினமாக இருக்கும். கேப்டன் தொடர்ந்து கெஞ்சுகிறார் அனுமதிக்காக. விமானத்தில் இன்னும் 5 நிமிட எரிபொருள் மட்டுமே மீதமுள்ளது என எச்சரிக்கை ஒலிக்கத் தொடங்குகிறது. லாகூர் விமான நிலையம் இந்தியா விமானிகளுக்கு புதிது. இந்த நிலையில் கீழே விளக்குகளின் வரிசையை பார்க்கிறார். அது விமான நிலையம் என நினைத்து விமானத்தை அதை நோக்கி இறங்கத் தொடங்குகிறார். அவர்கள் நெருங்க அங்கு கார்கள், பைக்குகள் மற்றும் சாலையில் மக்களை பார்க்கிறார். ஆம், அது ஒரு நெடுஞ்சாலை. மயிரிழையில் விமானம் நெடுஞ்சாலையில் இறங்குவது தடுக்கப்பட்டது. அதிர்ச்சிக்குள்ளான பாகிஸ்தான் விமானத்தை தரையிறக்க அனுமதிக்க முடிவு செய்தது. வழி செலுத்தல் கருவிகள் மற்றும் ஓடுபாதை விளக்குகள் மீண்டும் இயக்கப்பட்டன. இரவு 8:07க்கு இந்திய விமானம் பாகிஸ்தான் மண்ணில் தரையிறங்கியது. கடத்தல்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய ஹை கமிஷனர் ஜி பார்த்தசாரதியை அனுப்பப் போவதாக இந்தியா பாகிஸ்தான் விமான நிலைய அதிகாரிகளிடம் தெரிவித்தது. குறைந்தபட்சம் குழந்தைகள், பெண் பயணிகள் மற்றும் காயமடைந்த பயணிகளை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் தீவிரவாதிகள் மறுத்துவிட்டனர். 3 மணி நேரம் கழித்து எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்திய விமானம் விடை தெரியாத இரவின் இருளில் மீண்டும் பறக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் விமானத்தின் உள் தீவிரவாதிகளால் காயமடைந்த ரூபன் கத்தியால் இரத்த வெள்ளத்தில் இறந்தார். அவர் இறந்தது இறுதி வரை அவர் மனைவிக்கு தெரியாது. லாகூரிலிருந்து புறப்பட்டதும் ஆப்கானிஸ்தானின் காபூலுக்கு போக நினைத்தனர். இருப்பினும் அந்த நேரத்தில் காபூல் விமான நிலையத்தில் இரவு தரையிறங்கும் வசதிகள் எதுவும் இல்லாததால் கடத்தல்காரர்கள் ஓமானில் தரையிறங்க முயன்றனர். ஆனால் ஓமான் அதிகாரிகள் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தனர். விமானம் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க எடுத்த முயற்சியும் நிராகரிக்கப்பட்டது. இறுதியில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு விமானம் துபாயின் அல் மின்ஹாத் விமான தளத்தில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டது. இடைவிடாத பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடத்தல்காரர்கள் இறுதியாக 26 பயணிகளை விடுவித்தனர். ரூபன் கத்தியாலின் உடலும் கொடுக்கப்பட்டது. தீவிரவாதிகளை தாக்கி விமானத்தை விடுவிக்க இந்திய கமாண்டோக்களை அனுமதிக்குமாறு இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்திடம் கோரிக்கை விடுத்தது. ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தங்கள் மண்ணில் எந்த கமாண்டோ நடவடிக்கையையும் அனுமதிக்க முடியாது என மறுத்துவிட்டது. விமானத்தில் இருந்து திரும்பிய பயணிகள் மூலம் சில முக்கிய தகவல்கள் தெரிய வந்தது. அது ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். மேலும் அனைவரது கண்களும் மூடப்பட்டது. அதனால் யாரும் எதையும் பார்க்க முடியவில்லை. கடத்தல்காரர்கள் கண்ணியமாக நடந்து கொண்டதாக சில பெண்கள் கூறினர். மேலும் அவர்கள் 5 பேர் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். விமானம் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியது. கடத்தலின் 2வது நாளில் விமானம் ஆப்கானிஸ்தானின் காந்தஹார் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் நின்றிருந்தது. அடுத்த 6 நாட்களுக்கு விமானமும் அதில் இருந்த பயணிகளும் அங்கேயே இருந்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களின் எதிர்காலம் என்ன, உயிருடன் திரும்பி வருவார்களா என்பதும் தெரியாது. இந்திய பாதுகாப்பு படை ஆப்கானிஸ்தானுக்கு வர தாலிபான் அரசு அனுமதிக்கவில்லை. பீரங்கிகளையும் ராக்கெட் லாஞ்சர்களையும் விமானத்தை சுற்றி நிறுத்தினார்கள் தாலிபான்கள். கடத்தல்காரர்களுக்கு தலிபான் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு இருந்தது என இந்தியா நம்பியது. 1999இல் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போதைய தாலிபான் அரசோடு இந்தியாவுக்கு நல்லுறவு இல்லாத காரணத்தால், மேலும் ஆப்கனில் இந்திய தூதரகம் கிடையாது. எனவே பாகிஸ்தானில் உள்ள ஆப்கன் தூதரகத்தின் உதவியோடு
டிசம்பர் 27ஆம் தேதியன்று கந்தஹார் சென்றது இந்திய பேச்சுவார்த்தை குழு. 200 மில்லியன் அமெரிக்க டாலரை இந்திய அரசு தர வேண்டும். இந்திய சிறைச்சாலைகளில் இருக்கும் 36 பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எந்த நிபந்தனையுமின்றி விடுவிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் அனைத்து பயணிகளையும் கொன்றுவிடுவோம் என்றது தீவிரவாத குழு. அப்போது ஆட்சியிலிருந்த வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இந்த கோரிக்கைகளை கேட்டு ஆடிப்போனது. தீவிரவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய குழு ஒரு கோரிக்கையையும் ஏற்க மாட்டோம், பயணிகளை விடுவியுங்கள் என தொடர்ந்து விட்டுக் கொடுக்காமல் பேசியது. டிசம்பர் 26ஆம் தேதி அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் இந்த கடத்தல் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் திடீரென ஒரு கும்பல் இடையூறு செய்தது. அவர்கள் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள். அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கடத்தல்காரர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதனால் அவர்களின் அன்புக்குரியவர்கள் பாதுகாப்பாக திரும்பி உயிருடன் வர முடியும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் உணவு தண்ணீர் இல்லாமல் விமானத்துக்குள் அவதிப்பட்டனர் பயணிகள். கழிவறைகளும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமடைந்தன. வியர்வையில் பயணிகள் செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். எப்படியாவது பயணிகளை விடுவியுங்கள் என பயணிகளின் உறவினர்கள், மனிதநேய ஆர்வலர்கள் இந்திய அரசிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். 4 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மௌலானா மசூத் அசார், அகமது உமர் சயீத் ஷேக் மற்றும் முஸ்டாக் அகமது சர்கார் இந்த 3 தீவிரவாதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டது இந்திய அரசு. இந்த 3 தீவிரவாதிகளும் விமானத்தில் காந்தஹார் கொண்டு செல்லப்பட்டனர். விமானத்தில் அவர்களுடன் அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங்கும் சென்றார். டிசம்பர் 31, 1999 அன்று கடத்தல்காரர்கள் அனைத்து பயணிகளையும் விடுவித்தனர். கடத்தல்காரர்களை தலிபான்கள் கைது செய்வார்கள் என்று இந்தியா எதிர்பார்த்தது. ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் காந்தஹாரிலிருந்து சுதந்திர மனிதர்களாக தப்பிச் சென்றார்கள்.